ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி GT Neo 6T மொபைல் இந்தியன் ரீஜன்ல அது அமேசான்ல ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த வட்டம் ரியல்மி நம்மளுக்கு இந்த மொபைல்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, அதை தவிர்த்து இந்த மொபைல்ல என்னென்ன வேரியன்ட்லாம் இருக்கு, என்னென்ன பேஸ் வேரியன்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை தவிர்த்து இந்த குளோபல்ல லான்ச் பண்ண மொபைலும் இந்த இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண மொபைலும் என்ன வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்கா இல்லையா, அதை போக இந்த மொபைல் எதுக்காக நம்ம எடுக்கணும், இந்த மொபைல் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், அது போக என்னென்ன சென்சார், இது மாதிரி டீட்டெயிலா எலாபரேட்டா இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பேசுவோம். ஸோ இந்த ரியல்மி GT Neo 6T மொபைலை பொறுத்த அளவு. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ரியல்மி GT Neo 6T பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி Neo 16 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுல சிம் ஜெட்ரூல், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 120 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி GT Neo 6T இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த மொபைல் அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 31,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு 8 256GB வேரியன்ட் ஒரு 33,000 லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 12 256GB ஒரு 36,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12 512GB ஒரு 40,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட், 4 பேஸ் வேரியன்ட், கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்களோட இந்த வட்டம் ரியல்மி GT Neo 6Tல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ், டூயல் ஃபிளாஷோட ஒரு சூப்பரான ஒரு பிளைனான டிசைன்ல. சோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், ஆனா பிரீமியமான பில்ட் குவாலிட்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 4 எட்ஜஸ் எல்லாமே கர்வியாவும் முன்னாடி ஸ்கிரீனும் கர்வியா கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டோட இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த சில்வர் கலர் செம்ம கிளிட்டரிங் ஃபினிஷா இருக்கு. சோ கையில ஹோல்ட் பண்ணும் போது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் பதியதான் செய்து, அதை தவிர்த்து இதோட கேஸ் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் இந்த டிசைன் ஃபேக்டர் கொஞ்சம் அது அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொண்டு வரலாம் சொல்லலாம். சோ ரெகுலரா கேஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட டிசைன் ஃபேக்டர் அருமையா இருக்கு. டூயல் டோன் ஃபினிஷ்ல அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் பம்ப் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. சோ பாடியோட கொஞ்சம் ஹைட் கூடுதலா தான் இருக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு. ஓவரால் ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரியல்மி GT Neo 6Tல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு LTPO 80 AMOLED டிஸ்பிளே வித் 1 பில்லியன் கலர் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR டிஸ்பிளே. கிட்டத்தட்ட 6000 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல் HD காட்டிலும் கொஞ்சம் 1.5K கூட உள்ள ஒரு டிஸ்பிளேனே சொல்லிக்கலாம். அதோட இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு கர்வி டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2 அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சென்டர்ல ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், ஸ்விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. அதை தவிர்த்து இங்க ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேக்கு மேல 1.5K டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த கலரோட கான்ட்ராஸ்ட், ஸ்விங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் ரியல்மி GT Neo 6Tல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 191 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த ரியல்மி GT Neo 6T கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரி வாங்கும்போது 5500 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. குளோபல் வெர்ஷனை பொறுத்தவரை 100 வாட் சார்ஜர், பட் இந்தியன் ரீஜன்ல 120 வாட் சார்ஜர். சோ உங்களுக்கு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸும் 20 மினிட்ஸ்ல 100% ஃபுல் ரீச் ஆயிரும். இங்க பேட்டரிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்குமே டூரேசபிள் கிடைக்கும். ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கும். 3 இயர்ஸ் வரைக்கும் இங்க வந்து ரியல்மி சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. அதை தவிர்த்து இதோட சார்ஜிங் ஸ்பீட்
அருமையாவும் இருக்கு. பேட்டரியோட பேக்கப்பும் சூப்பராகவே இருக்கு. ஒரு ஹெவி யூசருக்குமே இங்க 1 டே வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல வருதுன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட், சோனி IMX882 சென்சார் வித் 1.9 அப்பச்சர்லயும் 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா சாம்சங் சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வித் EAS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. எப்பயும் போல இங்க அல்ட்ரா வைட் சென்சார் அருமையா இருக்கு அண்ட் பிரைமரி சென்சார் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. அண்ட் தட் செல்ஃபி கேமரா குட் அண்ட் 4K வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர்த்து இங்க 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல EAS சப்போர்ட் நல்ல ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு வீடியோ பொறுத்தளவு அண்ட் டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் எப்பயும் போல நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் ஓவரால் ஒரு நல்ல கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் இந்த வட்டம் Realme GT Neo T-ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் Snapdragon 7 Plus Gen 3 ஒரு 4 மார்க்கெட் 2.9 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 732. இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 120 ஸ்டஃபர் ஸ்டேட் அண்ட் 10-bit பேனல் அண்ட் உங்களுக்கு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயும் இந்த மொபைல்ல இருக்கு. ஆனா இது மட்டும் இந்த மொபைல்ல சிறப்பம்சங்கள் கிடையாது. இந்த வட்டம் நீங்க CPU அண்ட் GPU நீங்க கிளாக் ஸ்பீட் பண்ணிக்கலாம். சோ ஒரு ஓவர் கிளாக் ஸ்பீட் பண்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுலயுமே உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ், லோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் சேவிங் மோட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க கேமிங் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க உங்க ப்ராசஸரை கிளாக் ஸ்பீட் பண்ணிக்கலாம். சோ இங்க 2.8 இருக்கிறது உங்களுக்கு 3.0 இல்லைன்னா கிளாக் ஸ்பீட் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி சிபியூலுமே உங்களோட கிளாக் ஸ்பீடை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு சிறப்பம்சங்கள் இந்த போன்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதோட இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. டே டு டே லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். இந்த போன் உங்களுக்கு Snapdragonல 8 Gen 3 ப்ராசஸருக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த 7S Gen 3 ப்ராசஸர் செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸரோட இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme GT Neo 6T இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு மொபைல். இந்த வட்டம் ஒரு 31,000 ரூபாய்க்கு அக்ரிஸான பிரைசிங்ல ஒரு ஸ்டன்னிங்கான டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு ப்ராசஸரை கிளாக் ஸ்பீட் பண்ற ஆப்ஷன்ஸும் இந்த வட்டம் Realme எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக வேப்பர் சாம்பியன் சிஸ்டம், உங்களுக்கு LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் ஒரு சூப்பரான Realme UI யோடையும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஓட இங்க வந்திருக்காங்க. அருமையான டிஸ்பிளேங்க. இங்க டிஸ்பிளேக்கு குறை சொல்ற மாதிரி எந்த இடத்துலயுமே இல்ல. இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. செம்ம ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் எஃபெக்டும் அருமையா இருக்கு. சோ ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸுமே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸ் லைனர் மோட்டார், உங்களுக்கு செம்மையான ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கு. சோ போன் ஹீட் ஆயிடக்கூடாதுக்காக இங்க வேப்பர் சாம்பியன் சிஸ்டம் இங்க ப்ரொவைட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் டூயல் ஸ்பிளிட் பேட்டரியோட இங்க 5500 ஆம்ஸ் பேட்டரி, இங்க 120 வாட் சார்ஜர் இந்தியன் ரீஜன் மட்டும் கொண்டு வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓவரால் ஒரு அருமையான ஒரு போன். ஒரு பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 31,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு போயிருது. ஆனா 512 GB. சோ உங்களுக்கு RAM வேரியன்ட் தேவை, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கூடுதலா தேவைப்படுதுன்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேஸ் வேரியன்ட் 8128 உங்களுக்கு ஒரு தரமான ஒரு மொபைலா இருக்கும். இல்லைன்னா 8256 GB வேரியன்ட் எடுங்க. இல்லைன்னா 256 GB ஒரு 36,000 ரூபாய். உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு 2 கலர்ஸ்மே ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ஸா இருக்கும். டிசைன் பேட்டர்ன் நல்லாவும் இருக்கு. அது போக உங்களுக்கு பிக் அவுட் பண்றதுக்கு 4 பேஸ் வேரியன்ட்டும் இந்த வட்டம் Realme நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு அருமையான ஒரு மொபைல், ஒரு அருமையான ஒரு டீல், ஒரு அருமையான ஒரு பிளாக்ஷிப்போட ஒரு பிளாக்ஷிப் அளவுக்கு இந்த போனை நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இதோட அவுட்புட்மே தாறுமாறா வந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme GT Neo 6T இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.